தேவனுடைய பரிசுத்தமுள்ள நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே 344வது வேத வினாவிடை பகுதிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இந்த நாள் வேத வினாவிடை பகுதியின் தலைப்பு கற்பனை சார்ந்த வசனங்கள். கற்பனை சார்ந்த வசனங்கள், அதாவது வேதத்திலே 10 பிரமாணங்கள் இருக்குது. அதை சார்ந்த வசனங்களை நாம் கண்டுபிடிக்க வேண்டும். ஒரு வசனத்தினுடைய இருப்பிடம் மாத்திரம் கொடுத்திருப்பேன், எந்த புத்தகம் என்று கொடுத்திருக்க மாட்டேன். கற்பனை சார்ந்த வசனங்கள், 10 கற்பனைகளையும் சார்ந்த வசனங்கள், அதை வைத்து நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும். ஒவ்வொரு கேள்வியும் ஒவ்வொரு விதமான கற்பனைகள், சரியா? இப்போ எடுத்துக்காட்டு 5:24 அப்படின்னு நான் கொடுத்துருந்தேன் அப்படின்னு சொன்னால், அந்த 5:24 வைத்து வேதாகமத்தில் எந்த புத்தகத்திலேயாவது 10 கற்பனையை சார்ந்த வசனத்தை கண்டுபிடிக்க வேண்டும். 10ம் 10 கற்பனைக்கு பொருந்த வேண்டும். இப்போ முதலாவது எடுத்துக்காட்டாக கேட்கப்பட்ட கேள்விக்கு பதில் கலாத்தியர் 5:24. அதில் இச்சையை பற்றி அந்த வசனம் பேசுகிறது. 10வது பிரமாணம். நான் வரிசையில் கொடுத்திருக்க மாட்டேன், நீங்கள் அதை வரிசைப்படுத்தி கொள்ள வேண்டும், சரிங்களா? இப்போ நான் ஒவ்வொரு கேள்விகளும் கற்பனையின் வரிசையாக இருக்காது, மாறி மாறி இருக்கும். அதுக்கு தகுந்தாற் போல நீங்கள் கண்டுபிடிக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மொத்தம் 10 கேள்விகள், 10 கற்பனை சார்ந்த வசனங்களை கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே, முதலாவது கேள்வி 16:26. வேதாகமத்தில் ஏதோ ஒரு புத்தகத்தில் 16ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தில் 10 கற்பனையில் ஒன்றை பற்றி சொல்லப்பட்டிருக்கும், சரிங்களா? 16:26. ரெண்டாவது கேள்வி 23:19. ரெண்டாவது கேள்வி 23:19. பழைய ஏற்பாட்டிலையும் இருக்கலாம், புதிய ஏற்பாட்டிலையும் இருக்கலாம். மூன்றாவது கேள்வி 7ஆம் அதிகாரம் 41ஆம் வசனம். மூன்றாவது கேள்வி 7ஆம் அதிகாரம் 41ஆம் வசனம். நான்காவது கேள்வி 5ஆம் அதிகாரம் 28வது வசனம். 5வது அதிகாரம் 28ஆம் வசனம். ஐந்தாவது கேள்வி 2ஆம் அதிகாரம் 21வது வசனம். 2ஆம் அதிகாரம் 21வது வசனம். ஆறாவது கேள்வி 2ஆம் அதிகாரம் 17வது வசனம். 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். ஏழாவது கேள்வி 11ஆம் அதிகாரம் 50வது வசனம். 11ஆம் அதிகாரம் 50வது வசனம். எட்டாவது கேள்வி 30ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். 30ஆம் அதிகாரம் 9வது வசனம். அடுத்து 9வது கேள்வி 6ஆம் அதிகாரம் 3வது வசனம். 6ஆம் அதிகாரம் 3வது வசனம். 10வது கேள்வி 2ஆம் அதிகாரம் 16வது வசனம். 2ஆம் அதிகாரம் 16வது வசனம். இப்படி 10 கேள்விகளும் 10 கற்பனையை சார்ந்த வசனங்கள், சரிங்களா? நீங்கள் பதில் குறிப்பிடும் பொழுது எந்த புத்தகம், அது எந்த கற்பனையை பற்றி சொல்லுது அப்படிங்கிறத சுருக்கமாக நீங்கள் பதிவிட்டால் போதும், சரிங்களா? நான் சொன்னது போல் 5:24 கொடுத்துருந்தேன், அது கலாத்தியர் 5:24. இச்சையை பற்றி அந்த வசனம் சொல்லுது, சுருக்கமாக பதிவிட்டால் போதும். ஆகவே நீங்கள் உற்சாகத்தோடு பதிலளிக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் நீங்கள் வாட்ஸ்அப் மூலமாக எனக்கு மெசேஜ் அனுப்ப உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். எல்லோருக்கும் நன்றி. மே காட் பிளஸ் யூ ஆல்.